முதல்ல நடித்த போது எப்படி இருந்தது பாரதி டைரக்ஷனில்? நான் சின்ன பையன் தானே. ரங்கராஜன் சார், கே கே ரங்கராஜன் அவர் தான் டைலாக் சொல்லுவார். நான் டைலாக் கிரியேட் பண்ணுவேன்ல அப்போ. ஆமாம், அப்படியா? ஒன்று அந்த நாகப்படத்தில் அப்படி தான். டைரக்டர் சார் ஒன்று சொல்லுவார், நான் ஒன்றா சேர்த்துக்குவேன். சரி போ அப்படின்ட்டுருவார். அவருக்கு பிடிக்கும். புதிய வார்ப்புகள் எனக்கு ஒரு அறிமுகம். அந்த எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல அத்தியாயம். அத்தியாயம். அது வாழ்க்கை ஆரம்பம், இது அத்தியாயம். அதுக்கப்புறம் சம்சாரம்னு சொன்னால் ரீஎன்ட்ரி. சூப்பர். கொஞ்ச நாளைக்கு படம் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அதுக்கப்புறம் சம்சாரம் சேர்த்து விசிசார் கூப்பிட்டு இந்த பண்றியோட பண்ணினேன். அதுக்கப்புறம் சிட்டிசன். புதிய வார்ப்பில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் புதுசு இல்லை, ஹீரோவாக பாக்யராஜ் புதுசு. அதுக்கு முன்னாடி யூஎம் கண்ணன் டிவியில் நியூஸ் வாசிப்பார். ஆமாம், அவர் தான் போட்டாங்க. அவர் இந்த கிளாப் அடித்தோடனே டைலாக் கொஞ்சம் தடுமாறிச்சு. அப்புறம் நீ வேஸ்ட் பேண்டை மாற்றுன்ட்டு பாக்யராஜ் எங்களுக்கு டைலாக் சொல்லி கொடுத்துருந்தார். ஹீரோ ஆக்கிட்டாங்க. ரத்தியாயிருந்து அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு எங்கிட்ட பழகாத அச் அச் அப்படிங்க. தமிழ் தெரியாது, ஹிந்திக்கார போக நமக்கு என்ன அந்த வேலை. அப்படியே ஓரமாக உட்காருவேன், இந்த டயர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பேன், கோலி விளையாடுவேன். கூப்பிடுவார், ராஜா. அப்போ என் பேர் ராஜா இல்லை, ராஜா தான், காஜா ஷெரீஃப். அந்த ரோலில் சினிமாவில் திரைப்பட நடிகர் ராஜா, மாஸ்டர் ராஜான்னு விடுவாங்க. இப்போ மிஸ்டர் ராஜா, கிழவன் ராஜா ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே ஒன்று உதிரி பூக்கள், அழகிய கண்ணே, நானும் பேபி அஞ்சும். இப்போ 5 மேடம் 5 முறை இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன்.